வாத்தியார் பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தும் போது 5ல் 9 போகுமா, கழித்தல் கணக்கு போகாதுன்னா என்ன செய்ய சொல்லி கொடுத்தாங்க? கடன் வாங்கணும். பக்கத்துல ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாம போயிட்டாங்க. அப்படி போயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு ஓடி போயிடுறேன், நாடே கடன்ல இருக்கு, எங்க போய் சொல்ல? அப்படி ஆகி போச்சு நிலைமை. இருந்தாலும் உணவுகள் எல்லாம் நஞ்சா போச்சு. அத்தனையும் மாறி 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 பாருங்க. சொரக்கான்னு ஒண்ணு இருந்துச்சு நம்ம கிட்ட, அது உடம்புல இருக்க உப்பை போக்கும். அதனாலதான் பேசும்போது ஆமா சொன்னார் சொரக்காய்க்கு உப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லாம இல்ல, சொரக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்க உப்பு குறையும். உப்பு குறைஞ்சிட்டா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு உப்பு அதிகமா கூடுறதுனாலதான் இந்த சிறுநீரகம்ங்கிறது ஒண்ணு கெட்டு போகுது. சிறுநீரகம்னா என்ன? அங்க வாங்குறீங்க, கிட்னி அது கெட்டு போயிருது. அப்படி போச்சுன்னா உயிர் போயிருங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதை டயாலிசிஸ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாருங்க, மருத்துவமனையில் ரத்தத்தை சுத்தப்படுத்தி திருப்பி ஏத்துறது. அதுவே முறை தவறு. அந்த இடத்துக்கு உடம்பு மாறிடுச்சுனாவே மரணம் தான். சொரக்காய் குண்டு சட்டி மாதிரி இருந்தது போய் இன்னைக்கு சொரக்காய் புடலங்கா மாதிரி ஆகி போச்சு. ஆமா, புடலங்கா இப்ப சொரக்காய் மாதிரி சுருங்கிருச்சு. என்ன கொடுமை நடத்து இந்த நாட்டுல. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என்னென்ன அக்கிரமம் இருக்கோ அத்தனையும் செய்யறேன். அதை தட்டி கேட்க போனா அவனை கொலை பண்றேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, காசு. ஆமா, விதை இல்லாத பழங்கள்லாம் தப்பா போச்சு. பாலா இல்ல, விதை. நீங்க சொன்ன மாதிரி விதை இல்லாத திராட்சை வந்துருச்சா? எல்லா பொருளையும் விதை இல்ல. நீங்க விதை நெல் வாங்குறீல்ல யூனியன்ல விவசாயத்துக்கு, அந்த நெல்லை ஒரு வருஷம் விதைக்கலாம், மறு வருஷம் விதைக்க முடியாது. ஏன்னா விதை அவன்கிட்ட தான் வாங்கணும். காலம் பூரா அவன்கிட்டே கையேந்திர அளவு கொண்டு வந்து வச்சிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? நீங்க 25 வருஷத்துக்குள்ள எல்லா வீட்லயும் விதை நெல் வச்சிருந்தோம். ஏன் நம்ம கிட்ட இல்ல? நம்ம கிட்ட இருந்த விதை அவன்கிட்ட எப்படி போச்சு? யார் பறிச்சு கொடுத்தது? ஏதாவது அந்த அதுல தெளிவு இருக்கா நமக்குள்ள? அது கிடையாது. அப்படி திராட்சை பழத்துல விதை இல்லாத திராட்சை, அது என்னாச்சு? விலை குறைஞ்சு வச்சு கூடுதலா கொடுக்குறான்னு ஆசைப்பட்டான். விதை இல்லாத திராட்சையை சாப்பிட பழங்கள், அது மட்டும் இல்ல, எல்லா பழமுமே விதை இல்லாத பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட பழங்களை சாப்பிட்டா நாளைக்கு பிறக்க போற ஆம்பளை பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. நடந்துருச்சு. அது மாதிரி நிறைய நடந்துருச்சு. இதெல்லாம் யதார்த்தம். இதையெல்லாம் உணரணும். உப்பு கூட உப்பா இல்ல. இந்த உலக நாடுகள் எல்லாம் வேறு விதமா போயிட்டே இருக்கு. நம்மளும் தற்காத்து கொள்ள வேண்டும். நாளைய தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கணும். குன்றக்குடி அடிகளார் ஒரு கதை சொல்லுவாரு. ஆமா, சிங்கம் வேட்டையாடி சாப்பிடுறது விலங்கு தானே. அதுலயும் விலங்கு சிங்கம் காட்டுக்கே ராசா. சிங்கம் என்ன பண்ணுச்சா? வேட்டையாடி சாப்பிட்டு மித்த மீதி இருக்குல்ல, காலு தலை தோல், அதெல்லாம் நாளாக அழுகி போய் ஒரே துர்நாற்றமா வீசிருச்சு. சரி, இப்ப சிங்கத்துக்கே சைக்கிள் நம்ம இருக்கிற இடம் இவ்வளவு மோசமா நாருது. யார்ட்டையாவது கேட்போம், சுய பரிசோதனை வைப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த வழியா ஒரு 6 அடி வேங்க வந்துச்சு. அதை கூப்பிட்டு இங்க வா, நான் இருக்கிற இடத்த பாரு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுனுச்சு. வேங்க உள்ள போயிட்டு வந்து மூக்க பிடிச்சி, என்ன தலைவரே நீங்க இருக்க இடம் இவ்வளவு மோசமா நாருது, இப்படியா வச்சுக்கிறது அப்படின்னு சிங்கத்துக்கு அடுப்பு வந்துருச்சு. ஏன்டா உன்னை கூப்பிட்டு இடத்த பார்க்க சொன்னா நாருதுன்னு சொல்ல வந்த அப்படின்னு ஒற்றே ஆட்டி ஓடியே போச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு யானை வந்துச்சு. யானையை கூப்பிட்டு நீ